ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஹண்டர் லேர்னிங்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட் டீடைல் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சாப்டர் 1 and 2 இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ சாப்டர் 3 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்ன நடந்தது, அந்த எஃபெக்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் நடந்தது. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன், நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த 3 சப் டாபிக்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வாரில் ஃபர்ஸ்ட் நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட், அதாவது வேர்ல்டு வார் 2 ஹேட் சேஞ்ச் த வேர்ல்டு இன்டு ஃபண்டமெண்டல் வேஸ், அடிப்படையான விதத்திலே வந்து மாற்றிருச்சு வேர்ல்டு வார் 2 உலகத்தையே அப்படின்னு சொல்கிறாங்க. The world was polarized into 2 main blocks, அதாவது ரெண்டா பிரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பை சூப்பர் பவர்ஸ். எப்படின்னா, one led by the United States with the pronounced anti-communist ideology. United States வந்து anti-communist ideology and the other by Soviet Russia அப்படிங்கிற பாயிண்ட். ஒன்று வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆனால் வந்து சோவியட் ரஷ்யா அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் யூரோப் இருக்கு இல்லையா, யூரோப் வாஸ் டிவைடட் இன்டு 2, கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். ஸோ ப்ராலிஃபரேஷன்னா ஒன்றும் இல்லை, பெருக்கம். அதாவது உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு வார் 2 மெயின் விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஜப்பானில் போடப்பட்ட நியூக்ளியர் பாம் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு அடைய வச்சுது உலகத்தையே அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஜப்பானுக்கு வந்து அது பெருத்தடி. அது வந்து என்னன்னா, அது உலகத்தையே வந்து பயப்பட வச்சுது நியூக்ளியர் பாம்புக்காக இல்லையா. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த சோவியட் யூனியன் என்டர்ட் இன்டர் ரேஸ். இவங்க வந்து ரேஸ்க்கு போகிறாங்க. எதுக்கு, என்ன ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் மோர் நியூக்ளியர் பவர்ட் வெப்பன்ஸ். யார்கிட்ட வந்து நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ் இருக்குது, எங்கிட்டயா உங்ககிட்டயா அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் ஸ்டேட்டும் சோவியட் யூனியனுக்கும் நடுவில் ரேஸ் நடக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ணல, தி பில்ட் அ லார்ஜ் ஸ்டாக் பைல் ஆஃப் சச் வெப்பன். அவங்க கையிருப்பு, ஸ்டாக் பைல்னா கையிருப்பு, எங்கிட்ட அதிகமாக இருக்கா உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி நிறைய நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஓகேயா. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரிஸ். டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருந்தது, ஸ்கை ராக்கெட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். மெனி இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ், இன் பர்டிகுலர்லி யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நிறைய ஏஜென்சி கிரியேட் பண்ணுறாங்க. அதில் 2 என்னென்னா, the World Bank and the International Monetary Fund. ஸோ ஈஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க், அதோட அப்படியே எழுதுறது எப்படி எழுதுங்க, வேர்ல்டு வந்து இன்டர்நேஷனல், வேர்ல்டு பேங்க்குங்கிறத நம்ம மொனாட்ரி ஃபண்டுன்னு இன்னொரு பேர் கொடுத்துக்கிறோம். என்னன்னா, அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன எக்கனாமிக்காக பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ரிசோர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ அவங்க கிட்ட பணம் இல்லை, திரும்பி மீண்டு வரக்கு இல்லையா. ஸோ அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு டாலர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேயா. ஸோ அந்த டாலர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட எக்கனாமியை உயரக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அவங்கள டாமினேட் பண்ணாங்க. அந்த கண்ட்ரி எப்படி சொல்லலாம், அவங்கள மெயின்டைன் பண்ணுறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். அவங்க என்ன சொன்னாலும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ அது என்னென்னா, the World Bank and the International Monetary Fund came into existence, providing a forum for countries large and small. எக்கனாமிக்காக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The colonial powers were forced to give independence to the former colonies, ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன். அதாவது காலனி நீக்கம். அதாவது என்ன பண்ணுறாங்க, காலனி பவர் வந்து இப்போ அவங்களால வந்து அவங்களுக்கு கீழே இருக்க ஸ்டேட்ஸ் கண்ட்ரிஸ் வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஃபோர்ஸாக அவங்களுக்கு வந்து கொடுக்க மனசே இல்லை, அதாவது டீகாலனைசேஷன் பண்ண அவங்களுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் வந்து அவங்களெல்லாம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ் ஃப்ரீடம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு தான் கிடச்சிது டீகாலனைசேஷனில் அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் 3rd சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 4ல் பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம்.